1849 கண்டுபிடிச்ச ஃபோனோட அப்கிரேட் தான் இப்போ யூஸ் பண்ணுற டச் ஃபோன். இதே மாதிரி 5400 பிசியில் யூஸ் பண்ண சிகரெட் மரிஜுவானா இதோட மாடர்ன் அண்ட் அப்கிரேட் வெர்ஷன் தான் இந்த ஸ்மோக்லெஸ் டொபாக்கோ, அதாவது கூலிப். அதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை தொடர்ந்து இதை யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன பிரச்சனை வரும், அதில் இருக்கிற டாக்ஸிக் கெமிக்கல் என்னென்ன, அது ஹெல்த்தியாக நான் ஹெல்த், இதை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் வெல்கம் டு EST. எங்கே பார்த்தாலும் இந்த கூலிப் தான் அதிகமாக சேல் பண்ணுறாங்க. எப்படி தளபதி மூவி பார்க்குறதுக்குன்னு லட்சக்கணக்கில் ஃபேன்ஸ் இருக்கோ, அதே மாதிரி இந்த கூலிப் வாங்குறதுக்கும் நிறைய கஸ்டமர் இருக்காங்க. யாருன்னே தெரியாதவங்ககிட்ட கூட கேட்குற பழக்கம் வந்துருச்சு. இந்த பழக்கம் 18+ மட்டும் இல்லை, அதுக்கு கீழே இருக்கிற பசங்க கிட்ட கூட இந்த ஸ்மோக்லெஸ் டொபாக்கோவை யூஸ் பண்ணுறாங்க. இதுக்கு நிறைய நேம் இருக்குது. தலகாணி, பொருள், வெப்பன், ஐட்டம், இந்த மாதிரி வேர்ல்டில் 197%, அதாவது 300 மில்லியன் மக்கள் இந்த ஸ்மோக்லெஸ் டொபாக்கோவை யூஸ் பண்ணுறாங்க. இதை யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன பிரச்சனை வரும், இதை யூஸ் பண்ணுறதுனால நிறைய ஹெல்த் ப்ராப்ளம் வரும். அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் கேன்சர். ஸ்மோக்லெஸ் டொபாக்கோ அதாவது ஈசோபேகல் பேங்க்ரியாட்டிக் கேன்சரை உருவாக்கும். இதில் கேன்சரை ஏற்படுத்தக்கூடிய 30 கெமிக்கல் இருக்குது. அது என்னன்னு பின்னாடி பார்ப்போம். கம் டிசீஸ், பெரிடான் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த டொபாக்கோ இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நம்ம ஈரில் இருக்கிற பிரச்சனை, அது இல்லாமல் பல்லு உதையிறது, இந்த மாதிரி பல்லு சம்மந்தப்பட்ட நிறைய பிரச்சனை ஏற்படுத்தும். கூலிப்பில் இருக்கிற சுகர் அப்புறம் எரிச்சலூற்ற பொருட்கள் வந்து தேய்ந்த பொருட்களை மறுபடி தேய வச்சு வாயில் இருக்கிற துர்நாற்றத்தை ஏற்படுத்தும். டூத் ப்ராப்ளம்க்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னா ஆசிட் பிளாக். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டீத்தில் இருக்கிற பாக்டீரியாவால் கிரியேட் ஆகுது. இது நம்ம டீத்தில் இருக்கிற எனாமல்ல இருந்து நம்ம சாப்பிடும்போது அதில் இருக்கிற கார்போஹைட்ரேட்டோட ஸ்ட்ரக்சரை டேமேஜ் பண்ணி இதனால நமக்கு தேவையான கார்போஹைட்ரேட் கிடைக்காது. ஸோ லேசினஸ் அதிகமாகும். நிக்கோட்டின் அடிக்ஷன் பொதுவாக எல்லாருக்கும் இருக்கும். டிவியில், ஃபோனில், கேமில், அந்த மாதிரி. பட் இதெல்லாம் நார்மல். பட் நிக்கோட்டின் அடிக்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் டேஞ்சர். ஏன்னா இதை அடிக்டிவ் கெமிக்கல்னு சொல்லுவாங்க. டேரெக்டாக நம்ம பிளட் ஃப்ளோவில் மிக்ஸ் ஆகி நம்ம பிரெயினில் இருக்கிற CNS, அதாவது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தை அஃபெக்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம பிரெயினில் பொதுவாகவே டோபமைன் நம்ம பிடிச்ச விஷயத்த செய்யும்போது செக்ரேட் ஆகும். ஹார்மோனை நிக்கோட்டின் ட்ரிகர் பண்ணி மைண்டை கொலாப்ஸ் பண்ணிடும், அதாவது ரிமோட் வேவை ஸ்டிமுலேட் பண்ணிடும். இந்த நிக்கோட்டின் நியூரான்லேருந்து அசிட்டைல் குளோரைன் செட் ஆகி ரிமோட் பேத்வேவை ட்ரிகர் பண்ணிடும். நம்ம பிரெயினில் இருந்து டோபமைனை செக்ரேட் பண்ணும். ஸோ நம்ம பிரெயினும் இதையே அடிக்ட் லிஸ்ட்டில் வச்சுக்கும். ஹார்ட் டிசீஸ். சில வகையான ஸ்மோக்லெஸ் டொபாக்கோ இதய துடிப்பு, ரத்த அழுத்தம், இந்த மாதிரி நிறைய இதத்தை இன்க்ரீஸ் பண்ணும். கூலிப்பை ரொம்ப நாள் யூஸ் பண்ணால் ஹார்ட் டிசீஸ் இல்லைனா ஸ்ட்ரோக் வந்து டெத் ஆகக்கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் ஆனியூரிசம் ஏற்படும். ஆனியூரிசம்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டரியில் பிளட் ஃப்ளோ வந்து ஸ்டாப் ஆகும். இதனால பிளட் கிளாத் ஆகி ஹெமரேஜ் ஆகும். பிரெயின் ஆக்டிவிட்டி ஸ்டாப் பண்ணிட்டா பாடி ஃபுல் பேரலைஸ் ஆகிரும் வாய்ப்பு இருக்குது. இம்பார்ட்டன்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜெனிட்டல் பார்ட்டுக்கு பிளட்டு கரெக்டாக போகாமல் இருந்தால், அதாவது ED ஏற்பட வாய்ப்பு இருக்குது. EDன்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன். கூலிப்பில் இருக்கிற டாக்ஸிக் கெமிக்கல் என்னென்ன? கூலிப்பில் டோட்டலாக 4000க்கு மேலே கெமிக்கல்ஸ் இருக்குது. இது ஸ்மெல்லுக்காக மட்டுமே மென்தால், ஃப்ளோரல் எசன்ஸு, சினமன், கார்டமன், இந்த மெட்டல் வுட் ஆயில், இது மாதிரி நிறைய யூஸ் பண்ணி அதோட டேஸ்ட்டுக்காக பண்ணுவாங்க. இதெல்லாம் நார்மலாக ஸ்மெல்லுக்காக, டேஸ்ட்டுக்காக யூஸ் பண்ணுறது. பட் அதில் ரொம்ப டாக்ஸிக்காக பொதுவாக அதுக்கும் மேலே அது என்னென்னா ஹைட்ரஜன் சயன், ஃபார்மால்டிஹைடு, லெட், நிக்கோட்டின், கார்பன் மோனாக்சைடு, தாரு, பொலனியம். இது ஹெல்த்தியா நான் ஹெல்த்தியா? கண்டிப்பாக நான் ஹெல்த்தி தான். இதை யூஸ் பண்ணால் ஒன்று டெத் ஆகணும், இல்லைன்னா பேரலைஸ் ஆகி வீட்டிலேயே கிடக்கணும். டோட்டலாக அவங்க லைஃபு போயிடும். பிகாஸ் கூலிப் யூஸ் பண்ணால் சீரியஸ்லி உங்கள் பாடி டேமேஜ் ஆகுது. ஸோ பி கேர்ஃபுல். சில பேர் ஸ்டைலுக்காக வைக்கிறாங்க, பல பேர் இந்த மாதிரி கம்பேர் பண்ணுறதுனால வைக்கிறாங்க. இவங்க கெட்டதும் இல்லாமல் அடுத்தவனையும் சேர்த்து கெடுக்கிறாங்க. இப்படி நம்ம நாட்டில் மட்டும் இல்லை, வேர்ல்டு ஃபுல்லாக இதான் நடக்குது. என்னதான் நம்ம நாட்டில் கூலிப் பேன் பண்ணியிருந்தாலும் தெருவில் இருக்கிற பொட்டி கடையில் கேட்டு வாங்கிறாங்க. லாஸ்ட்டாக ஒன்று சொல்கிறேன். நெட்டில் 1000 விஷயம் தேடுறீங்க, ஆனால் ஒருத்தர் கூட நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் என்னென்ன இருக்குது, அதெல்லாம் நல்லதா கெட்டதான்னு கூட தெரிஞ்சிக்க மாட்டிங்களா? ஸ்லோ பாய்சன் தெரிஞ்சும் அதை சாப்பிட்ற மக்களில் என்னன்னு சொல்ல. எத்தனை பேருக்கு தெரியும் ஆப்பிள் சீடில் ஹைட்ரஜன் சயனைடு இருக்குது, இந்த ஆர்சனிக் சயனைடு, இதெல்லாம் டேஞ்சரஸான பாய்சன். இதெல்லாம் தெரிஞ்ச டீட்டெயில்ஸ். இன்னும் தெரியாதது மில்லியன் கணக்கில் இருக்குது. தென்காசியில் ஒரு 3 வயசு பையனுக்கு 16 வயசு பையனுங்க சேர்ந்து கூலிப் கொடுத்து அந்த பையன் ஹேங் ஓவரில் இருக்கான். இப்போலாம் மனுஷங்களை பார்த்தா தான் பயமாக இருக்குது.